கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் எல்பிஜி கேஸுடன் கவிழ்ந்த கண்டெய்னர் லாரி சுமார் 11 மணி நேரத்திற்கு பிறகு பாதுகாப்பாக அகற்றப்பட்டது. கோவையை அதிகாலையிலேயே பரபரப்புக்கு உள்ளாக்கிய விபத்து குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் பயன்படுத்தும் சிலிண்டரில் உள்ள எல்பிஜி கேஸை சுமார் 18 டன் ஏற்றிக்கொண்டு கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு டேங்கர் லாரி வந்தது. அதிகாலை 3 மணியளவில் கோவை கணபதி பகுதியில் உள்ள குடோனுக்கு சென்று கொண்டிருந்த லாரி உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்து தலை குப்பர கவிழ்ந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் லாரியிலிருந்து வாயு கசிவை கண்டு அச்சமடைந்தனர். நொடி நேரமும் தாமதிக்காத தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சடித்து வாயுவின் வீரியத்தை மட்டுப்படுத்த முயற்சித்தனர். ஒரு சிறு தீப்பொறி பட்டாலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பேராபத்து ஏற்படும் சூழல் இருப்பதை உணர்ந்த மாவட்ட நிர்வாகம் பரபரப்பாக செயல்பட தொடங்கியது. நிகழ்விடத்திற்கு விரைந்த மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் பொறியாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். உடனடியாக மேம்பாலம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. மேலும் லாரி கவிழ்ந்த இடத்தில் இருந்து 500 மீட்டர் தொலைவிற்குள் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி விடுமுறை அறிவித்தார். எந்த அசம்பாவம் தடுக்கிறதுக்கு இந்த ஃபயர் சர்வீஸ் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு இங்கே எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எடுத்திருக்காங்க. இதில் இமீடியட் சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா இதில் உள்ள கேஸ் இருக்கிறதுனால அது உடனடியாக நம்ம கிரெயின் வச்சு இது அப்லிஃப்ட் பண்ண முடியல. அதுலேயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதுனால முதல் எஃபர்ட் அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் எடுக்கப்பட்டது. முதற்கட்டமாக சுவற்றில் சாய்ந்திருந்த லாரியை சிறிது தள்ளிய மீட்பு படையினர் வாயு கசிவை தற்காலிகமாக நிறுத்தினர். கேஸை வேறு கண்டெய்னருக்கு மாற்றுவதா அல்லது அதே கண்டெய்னரில் கொண்டு செல்வதா என்று அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலிய நிறுவன அதிகாரி 80 முதல் 100 கிலோ அளவிலான கேஸ் கசிந்ததாக தெரிவித்தார். நைட்ல வந்திருக்காங்க, டர்ன் பண்ற டைம்ல டாப் லைவ் விழுந்திருக்குது. ப்ரெஷர் கேஜ் டேமேஜ் ஆகி அதுல லீக் வந்திருக்கு. இப்போ மேக்ஸிமம் ஒரு 80 to 100 கேஜி தான் லீக் ஆயிருக்கு. இதனைத் தொடர்ந்து ஜிஎம்எஸ் எனப்படும் கேஸ் மானிட்டரிங் சிஸ்டம் மூலம் டேங்கிற்குள் கேஸ் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. எனவே கிரேன் உதவியுடன் எல்பிஜி கேஸ் இருந்த கண்டெய்னர் லாரியை பேரிடர் மீட்பு படையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தூக்கி நிறுத்தினர். இருப்பினும் டேங்கரில் உள்ள கப்ளிங் உடைந்ததால் அதனை கொண்டு செல்வதில் சிரமம் நீடித்தது. இதனைத் தொடர்ந்து கப்ளிங் சரி செய்யப்பட்டு திருச்சியில் இருந்து வரவழைக்கப்பட்ட மீட்பு வாகனத்துடன் கேஸ் டேங்கர் இணைக்கப்பட்டது. இதனை மீண்டும் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி டேங்கர் லாரிக்கு முன்னும் பின்னும் தீயணைப்பு வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்தார். சுமார் 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு டேங்கர் லாரி பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர்கள் குருசாமி மற்றும் பிரசன்னா.